Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 637 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஜிஞ்சாவோ கார்பை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்கள மாதிரி பைரட்டுகள்லாம் கார்ப் ஒரு டீமனாமா. கார்பால இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காயமாச்சு. அந்த காயம் இன்ன வரைக்கும் ஆறலன்னு சொல்லி மண்டே அப்படியே தடவி காட்டுவாரு. பார்த்தாலே நல்லா தெரியும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். இங்க லூஃபியே ஐயோ உளறிட்டமேனு முழிச்சிட்டு இருப்பான். கேவண்டிஷ் கடுப்பாய் நிஜமா அது உண்மையா நீதான் லூஃபியான்னு கேட்பான். ஐயோ நீ மாத்தி கேட்டுட்டடா செவுட்டு பயிலே, நான் ஒன்னும் லூஃபி இல்ல லூசிம்பான். நான் மாத்தி கேட்டுட்டேன், ஆனா நீ எப்படா மாத்தி கேப்ப, உன் சொந்த பேர் உனக்கு தெரியாதான்னு காண்டாவான். ஆமா லூஃபியான்னு கேட்டவனே என் தாத்தாவை எப்படி தெரியும் தானே கேட்டான். இப்ப என்னன்னா கேவண்டிஷ் ஆல்ரெடி கான்ல இருக்கான், அந்த ஜிஞ்சாவும் அதுக்கு மேல கான்ல இருக்காரு. கார்ப் எனக்கு என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு திருப்பி செய்ய போறேன் பாரா. அப்பவாச்சும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. லூஃபி சும்மா இல்லாம என் தாத்தா என்ன பண்ணாலும் அது அவரு பஞ்சாயத்து, ஏன்டா என்கிட்ட கொண்டுட்டு வரான்னு கத்துவான். உடனே கேவண்டிஷ் அப்படின்னா நீ தான் கார்போட கிராண்ட் சன்னு உண்மைதானே, உடனே இல்லவே இல்லம்பா. நீ மட்டும் உண்மையான லூஃபியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன்னு கத்தி எடுப்பான். அங்க அந்த மொட்டை நான் மட்டும் கார்போட பையனான டிராகனை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தேன்னா நீ எல்லாம் இந்நேரத்துக்கு பிறந்திருக்கவே மாட்டேன்பானா. ஐயோ அவ்வளவு கொலவெறியில இருக்கானான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மண்டையை வச்சு ஓங்கி ஒரு முட்டு வைப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. அவன் அடிச்சதுல கீழே அந்த இடமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு. பாத்தீங்களா மண்டையை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கான்னு. சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அந்த டான் ஜிஞ்சாவோ செம காண்டாயிட்டான்னு. யோ கிளவா எதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணியா பேசி தீர்த்துக்கலான்னு நம்ம பையன் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கேவண்டிஷ் பையன் இவன் தான் லூஃபியான்னு கண்டுபிடிச்சானு சொல்லி அவன் தாடியை பிடிச்சி இழுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவான். நல்ல வேலை நம்ம பையன் விடல. அந்த டைம் அந்த ஜிஞ்சாவோ மறுபடியும் எந்திரிச்சு வருவான். ஒரு டைம் அடிச்சதுக்கே அந்த இடம் பள்ளமாயிருச்சு. ஆனா அவன் மண்டையில எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இவனோட பெரி பவுண்டி 500 மில்லியனுக்கும் மேல அப்படின்னா எந்த அளவுக்கு பயங்கரமான ஆளா இருப்பான். அப்புறம் மறுபடியும் வந்து காட்டுத்தனமா குத்த ட்ரை பண்ணுவான். அதுலயுமே நம்ம பையில எஸ்கேப் ஆயிருவானுங்க. இங்க கேவண்டிஷ்க்கு தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மா அது லூஃபி தான் நம்ம கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு. யோ கிளவா ஒழுங்கா தள்ளிப்போ, அவனை நான் தான் பொலப்பேன்னு சொல்லிட்டு கத்திய வெளியெடுப்பான். அந்த கத்தி பார்த்தா பல மின்னும். இது உலகத்துல கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்னு நிறைய இருக்கும்ல, அதுல ஒண்ணு இது. இதுக்கு பேரு டுராண்டல். அந்த ஜிஞ்சாவோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அப்படியே மின்னல் வேகத்துல சும்மா ஜம்ப் பண்ணி பாஞ்சு வந்து மண்டையை வச்சு அட்டாக் பண்ண வருவாரு. இவன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதாவது ஒரு சைடு மொன்ன மண்டை, இன்னொரு சைடு ஷார்ப்பான கத்தி. நார்மலான ஆள் இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், அந்த கத்தி மண்டைக்குள்ள போய் பின்னாடி வழியா வந்திருக்கும். ஆனா இங்க நிலைமையே வேற. இந்த ஷார்ப்பான எஜ்ஜால கூட அவன் மண்டையை டேமேஜ் பண்ண முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. கேவண்டிஷும் ஃபுல் ஃபோர்ஸ கொடுக்குறான், ஜிஞ்சாவோ ஒரு சைடு ஃபோர்ஸ கொடுப்பாரு. ரெண்டு பேரும் மாத்தி 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 போராடுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த டுராண்டல் கத்தியே வளைய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த ஆளோட ஸ்கல்லு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆளோட மண்டை மனித சக்திக்கும் அப்பாற்பட்டதுன்னு புரிய வருது. சரி மண்டை வச்சுதான் அடிப்பாருன்னு பார்த்தா திடீர்னு ரெண்டு கையை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஜம்ப் பண்ணி ஓடனா அவரு ஒரு ஜம்ப போட்டு மண்டை வச்சு ஒரு இடி. எப்படியே ரெண்டு பேரையும் அடுத்தடுத்து குமாங்குத்து குத்திட்டே வருவாரு. இவனுங்க பின்னாடி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பானுங்க. கேவண்டிஷ்க்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இந்த நிலைமையில கன்ஃபார்மா அந்த ஆளை தொட கூட முடியாதுன்னு. ஏன்னா அடிக்கிறதுக்கு கேப்பே விடலையே. லூஃபி காண்டாயி ஒரு ஜம்ப போட்டு நிறுத்தடா கொய்யாலன்னு சொல்லி மண்டையிலேயே ஒரு அடி. அப்படியே அந்த தலை கீழே தரையில போய் சும்மா டங்குன்னு இடிக்கும். எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க. ஜிஞ்சாவோவே அவன் அடிச்சு பொழந்துட்டான்னு. அத்தனை பேரும் மிரண்டு போயிருவாங்க, யாரா இவன் இந்த அளவுக்கு மாஸ்க் காட்டான்னு. சரி பஞ்சாயத்து ஓவர் மேட்ச பார்க்கலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த ஜிஞ்சாவோ ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வருவான். ஆனா லூஃபி அடிச்சதுல லைட்டா தலை வலியுது. இப்பதான் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே புரியுது இந்த ஆள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் ஒரு லெஜெண்ட் தான். இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு பெரிய ஐஸ் கான்டினென்ட்டையே இவன் மண்டையை வச்சே உடைச்சிருக்கான்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானே. லூஃபி அவனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வச்சு அடிச்சு மண்டையை பொழந்துட்டான் தான் நினைச்சான். ஆனா அந்த ஆளுகிட்ட அந்த பவர் பத்தல. ஜிஞ்சாவோ நினைச்சிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே, வீக்கா இருப்பானுங்க, அதனால நார்மலாவே அடிச்சு போட்டலான்னு. பட் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களே. ஆனா இந்த பவர் எல்லாம் சுத்தமா பத்தாது, இன்னுமே நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு அப்படியே நெத்தில நரம்பு பொட்டைக்க மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆவான். இவ்வளவு நேரம் கேவண்டிஷ்க்கு டவுட் இருந்துச்சு இவன் லூஃபியா இருப்பானா இல்ல இருக்க மாட்டானான்னு. ஆனா இவனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னே இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு இவன் தான் லூஃபின்னு. யா உசுர வாங்குற, ஒழுங்கா இங்க இருந்து போயான்னு திட்டுவான். ஒரு டீமனோட கிராண்ட்சனா பிறந்துட்டு அடுத்தவனோட பாப்புலாரிட்டியை திருடிக்கிட்டு அப்படி இப்படின்னு நீ எல்லாரோட வாழ்க்கையிலுமே இங்க விளையாண்டுட்டு இருக்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. லூஃபிக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா இதெல்லாம் என்னோட தப்பாடா, இதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்பா. அதுக்கப்புறம் ஐயோ மறுபடியும் வளர்றாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பேரு லூசின்னு சமாளிப்பான். அந்த ஜிஞ்சாவோ காண்டாயி இப்படியே என் வழியில நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன்ட்டு பயங்கரமா கத்துவான். அவன் கால் வச்ச இடம்லாம் வெடிச்சு தெரியும். ஐயோ இந்த கிளப்பைய மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு பூவும் சாயம் வந்தால தடுக்கிறதுக்காக வேகமா ஓடி வருவாங்க. அவனுங்களை பார்த்துமே நிறைய பேர் பீதி ஆவானுங்க. வந்தவனுங்க அடிச்சு பிடிச்ச அவங்க தாத்தாவை தடுத்து யோ கொஞ்ச நேரம் சைலண்டா இருயா, இல்லன்னா நம்மள காம்படிஷன்ல விடவே மாட்டாங்கன்னு சொல்லி தடுப்பானுங்க. ஆனா அந்த ஆளு விடுங்கடா, நான் கார்போட கிராண்ட்சனை கொன்னே ஆகணும், ஒரு வழியா அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேட்டு அவன் சாவு ஏன் கையில தான் சொல்லிட்டு கண்டபடி அட்டாக் பண்றதுக்காக வெறித்தனமா
நிப்பான். ஆனா அவனுக்கு எப்படியாச்சும் காம்படிஷன்ல போய் கலந்துக்கணும். இப்படி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவானுங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே என்னங்க சண்டைன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வருவாங்க. சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும் எலிமினேட் பண்ணிடுவானுங்க. ஆனா கேவண்டிஷ்க்கு எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த லூஃபியை மட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா ஆளக்கானோம். அவனை தேடிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இங்க இந்த சாயும் பூவும் என்ன சொல்லுவானுன்னா, அந்த வெள்ளத்தாடி வச்சவன தானே லூஃபி அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனும் பிளாக் சி தான், இவங்களும் பிளாக் சி தான். சோ சண்டை எப்போ கண்டிப்பா அவன் அங்க வரத்தான் செய்வான். மேட்ச் அப்போங்கும் போது அவனை கொன்றலாம். இப்ப கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு அந்த ஆளை போட்டு அமுகிட்டு இருப்பாங்க. இந்த கேவண்டிஷ் கத்திட்டே ஓடுவான். டே ஸ்டார் ஹேட் லூஃபி, உன்னை நான் விடவே மாட்டேன், மேட்சுக்கு முன்னாடி கொன்னே தீர்வேன்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் கத்திட்டே ஓடுவான். உடனே அங்க இருக்க எல்லாத்துக்குமே குழப்பம். என்னது இது, இங்க இவ்வளவு கலவரமா இருக்குது, ஒருவேளை அந்த ஸ்டார் ஹேட் லூஃபி நிஜமாவே இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கானா? ஆனா வாய்ப்பு இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம பையன் ஜன்னலுக்கு வெளியில தொங்கிட்டு இருப்பான். பிராங்கி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான், இவன் யாரு என்னன்னு வெளியே தெரியாம பாத்துக்கிறேன்னு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இவன் வெளியில வந்து ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா பெரிய தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பயங்கரமான சவுண்டு. என்னன்னா இன்னும் ரிங்ல வெறும் 70 பேர் தான் இருக்காங்க, மிச்சவங்க எல்லாருமே காலி. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு ஜெயிப்பான்னு தெரிய போகுது, நீங்க எல்லாம் யாரு ஜெயிப்பான்னு நம்புறீங்க அப்படி இப்படின்னு கூட்டத்துக்கிட்ட கேட்டவனே அவங்க பட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹேக்குங்கிற ஃபிஷ்மேன் அவனோட ஃபிஷ்மேன் கராத்தேவை யூஸ் பண்ணி 17 பேரை காலி பண்ணியிருக்கான். உடனே அவனை பொழந்துகிட்டு பெரிய சைஸ்ல ஒரு மலமாடு வருவான். வந்தவன், நீ எல்லாம் கேவலமான ஃபிஷ்மேன், மனுஷங்களோட காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிற, உனக்கு வெக்கமா இல்லன்னு பயங்கரமா நக்கல் பண்ணுவான். இந்த ஃபிஷ்மேன் பார்த்துட்டு, டேய் பப்பட்டு, நான் எப்பவுமே வார்த்தையில பேச மாட்டேன், கையில தான் பேசுவேன். உடனே அப்படியா, பேசிட்டா போச்சுன்னு கையில வச்சிருந்த பெரிய குண்டு ஆயுதத்தை தூக்கி ஓங்கி அடிக்க போவான். ஃபிஷ்மேன் பொழக்க போறாருன்னு பார்த்தா அப்படியே நீ பறிச்சோத்துன்னு அடி விழும். மண்டை ரெண்டாயிருச்சா இல்ல ஸ்டக் ஆயிருச்சான்னு அப்படியே அந்த பக்கமா எட்டி பார்த்தா அந்த ஃபிஷ்மேன் கேஷுவலா புடிச்சிட்டு நிப்பான். அந்த தடியனால அந்த ஆயுதத்தை திருப்பி வாங்க கூட முடியல. அதுக்கப்புறம் 4000 பிரிக் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஓங்கி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அங்க இருந்து பிளைங்லயே போய் அங்க இருக்க செவுத்துல அடிச்சு பொத்துன தண்ணிக்குள்ள விழுவான். சோ ஹேக் வந்து 18வது ஆப்பனன்ட்ட காலி பண்ணிட்டான். இவனோட ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா ஜிம்பை. அத சொல்லிட்டு இந்த ஃபிஸ்டால நான் எல்லாத்தையும் பொளந்து கட்ட போறேன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் இவர் ஃபிஷ்மேன் கராத்தேல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ஆஹா ஓஹோன்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவானுங்க. அதே நேரம் ரிக்கின்னு ஒரு கிளாடியேட்டர் இருக்கான்ல, அவன் ஒரு சைடு எல்லாத்தையுமே பொல காட்டிட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் 16 பேர்த்து கூட சண்டை போட்டு அவன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். அப்ப அங்க இருந்து சில கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளாடியேட்டரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, பல வருஷமா இங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். கொலோசியத்துல சண்டை போற கிளாடியேட்டர்ஸ் எல்லாருமே ஸ்வாடும் ஷீல்டும் வச்சு தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆனா அந்த ரிக்கி கிளாடியேட்டர் ஷீல்டை யூஸ் பண்ணாம வானோ கிங்டம்ல சண்டை போற சாமுராய்ஸ் மாதிரி வெறும் கத்தியை மட்டும் தான் யூஸ் பண்றான். அவனோட ஸ்கில்ல நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைம்ல போய் அட்டாக் பண்ணுவானுங்க. சரக்குன்னு முன்னாடி காணாம போய் பின்னாடி வந்து நிப்பான். திரும்புவானுங்க, அதுக்குள்ள 2 வெட்டிட்டு முன்னாடி வந்துருவான். அவ்வளவுதான், டெஸ்ட் ஸ்கில் பண்றேன்னு 2 பேருமே காலி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிளாடியேட்டரை இவங்க பார்த்ததே இல்ல. அவனோட சண்டை போற விதமே வேற மாதிரி இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி எலும்பு கூடு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இதே மாதிரி சண்டை போட்டு இருந்தாங்களாமா. அவங்க யாரு தெரியுமா, அவங்க பேரு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அந்த டைம் அந்த ரிக்கி கிளாடியேட்டரை பயங்கரமா காட்டுவானுங்க. மிச்சத்தை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!